வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பத்தி என்னென்னலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, லேட்டஸ்ட் அப்டேட் என்ன இருக்கு அண்ட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா என்ன, அவங்களோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அண்ட் அவங்களோட டென்யூர் என்ன, அண்ட் ரிமூவலுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு, ஸோ அவங்களோட பவர்ஸ் என்ன, அண்ட் ப்ரிலிம்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ குரூப் 2 மெயின்ஸ் வர போறது இல்லையா, ஸோ மெயின்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ கம்ப்ளீட்டா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ்ல என்ன அப்டேட் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, December 23, 2024 அப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட 9th சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 9th சேர்பர்சன் ஆஃப் NHRC யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான ஜஸ்டிஸ் பி ராமசுப்ரமணியன் அவர்கள். ஸோ அவங்கள மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பிரியங்க் கனூங்கோ அண்ட் டாக்டர் ஜஸ்டிஸ் பித்யூத் ரஞ்சன் சராங்கி இவங்க 2 பேரையுமே மெம்பர்ஸ் ஆஃப் NHRC அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ June 1, 2024 வரைக்கும் இந்த போஸ்ட் வேக்கண்டா தான் இருந்திருக்கு. ஸோ 8th NHRCயோட சேர்பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்குமார் மிஸ்ரா. ப்ரீவியஸ் சேர்பர்சன் யாருன்னு நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ குரோனாலஜி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வருது இல்லைங்களா, ஸோ அதுக்காக நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், ஸோ உங்களோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். ஸோ 8th நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், அருண்குமார் மிஸ்ரா சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 9th இப்போ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் அண்ட் ரங்கநாத் மிஸ்ரா அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் NHRCயோட சேர்பர்சன். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா என்ன? ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடினா ஸோ இது கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணப்படல. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்ன்ற இந்த ஒரு ஆக்ட்னால தான் இந்த பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டனால தான் நம்ம இது என்னன்னு சொல்றோம், ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்றோம். ஸோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா October 12, 1993 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறது. ஸோ இவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்டியன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்றோம். ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட கம்போசிஷன் என்ன அப்படின்னா, இது ஒரு மல்டி மெம்பர் பாடி. ஸோ யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சேர்பர்சன் பிளஸ் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ சேர்பர்சன் யாரா இருக்கணும் அப்படின்னா எய்தர் அவங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம். ஸோ மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா சிட்டிங் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் சிட்டிங் ஆர் ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ இவங்க மட்டும் இல்லாம மிச்ச 3 இண்டிவிஜுவல்ஸ் யாரா இருக்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு விமன் இருக்கணும். அந்த 3 இண்டிவிஜுவல்ஸ்க்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் பத்தின நாலேஜும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஸோ இவங்க மட்டும் இல்லாம மிச்ச அடிஷனல் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அப்படிப்பட்ட 7 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், SCs, STs, விமன், பேக்வர்ட் கிளாஸஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் சீஃப் கமிஷனர் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ இவங்க எல்லாருமே எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் ஆஃப் NHRC. ஸோ இதுதான் NHRCயோட காம்போசிஷன். ஃபர்ஸ்ட் இது ஒரு மல்டி மெம்பர் பாடி. ஸோ சேர்பர்சன் பிளஸ் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் ஒரு 7 பேர் இருப்பாங்க. ஸோ இதனாலதான் இது நம்ம மல்டி மெம்பர் பாடின்னு சொல்றோம். அடுத்து NHRC எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சேர்பர்சனை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அப்படியே அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 மெம்பர் பாடியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் இந்த NHRCயோட சேர்பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ யார் அந்த 6 மெம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா Speaker of the Lok Sabha, Deputy Chairman of the Rajya Sabha, and leaders of the opposition of Rajya Sabha and Lok Sabha and Union Home Minister. So இவங்க 5 பேர் பிளஸ் அதை ஹெட் பண்ண பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த மெம்பர்ஸோட ரெக்கமெண்டேஷன்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் சேர்பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் NHRCயோட டென்யூர், ஸோ அந்த சேர்பர்சனோட டென்யூர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம் இல்லைன்னா அவரோட 70 வயசு. ஸோ எது இயர்லியரா இருக்கோ அதுதான் அந்த NHRCயோட சேர்பர்சனோட டென்யூர். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு இவங்க எலிஜிபிள். ஸோ அவங்களோட கம்ப்ளீஷன் ஆஃப் டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு இவங்க எலிஜிபிள். ஆனா இவங்க இந்த மெம்பர்ஸும் சரி இந்த சேர்பர்சனும் சரி இதுக்கப்புறம் இந்த டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ எம்ப்ளாய் பண்ண முடியாது. ஸோ அததான் இதோட முக்கியமான பாயிண்டா நம்ம பாக்குறோம். ஸோ சேலரிஸ், அலோவன்சஸ் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே சேர்பர்சனுக்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் NHRCயோட டென்யூர். அண்ட் NHRCயோட சேர்பர்சனை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அவங்க கிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவியர் இருந்தாலும் இன்கெபாசிட்டி இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள ரிமூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அவங்களோட மிஸ்பிஹேவியர் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த மேட்டரை சுப்ரீம் கோர்ட் கிட்ட கொண்டு போகணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் அந்த கிரவுண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சேர்பர்சனை ரிமூவ் பண்றதுக்கான அவங்களுக்கு பவர் இருக்கு. அண்ட்
என்ஹெச்ஆர்சியோட ஃபங்க்ஷன் என்ன. ஸோ முழுக்க என்ஹெச்ஆர்சியோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா இவங்க கார்டியன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னும் போது முழுக்க அவங்களோட ஃபங்க்ஷனே ஹியூமன் ரைட்ஸை சேஃப்கார்ட் பண்றது தான். ஸோ அப்படின்னும் போது ஸோ ஹியூமன் ரைட்ஸை ப்ரொமோட் பண்றதும் சரி ப்ரொடெக்ட் பண்றதும் சரி அவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாம ஹியூமன் ரைட்ஸ் எங்கேயாவது வயலேட் ஆச்சுன்னா ஸோ அதை பத்தின இஷ்யூஸை இவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹியூமன் ரைட்ஸ்க்கான கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் சேஃப்கார்ட்ஸும் யார் தருவாங்கன்னா என்ஹெச்ஆர்சி தான் தருவாங்க. அது மட்டும் இல்லாம ஹியூமன் ரைட்ஸ் ஃபீல்டுல ப்ரொமோட் பண்றதும் சரி அங்க ரிசர்ச் கண்டக்ட் பண்ணணும்னாலும் சரி அதுக்கும் இவங்களோட பவர்ஸ் இருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் ஸோ ஹியூமன் ரைட்ஸோட லிட்ரஸி ரேட்டை என்ஹான்ஸ் பண்றதும் அது மட்டும் இல்லாம ஹியூமன் ரைட்ஸை பப்ளிக் அமாங்ல அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்றதும் இவங்களுடைய முக்கியமான வேலையா இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் ஏரியால ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜிஓஸோட இனிஷியேட்டிவ்ஸை சப்போர்ட் பண்றதும் இவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷனா பார்க்கப்படுது. அண்ட் ஆஃப்டர் தட் என்ஹெச்ஆர்சியோட பவர்ஸ். ஸோ என்ஹெச்ஆர்சியோட பவர்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிவில் கோர்ட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ ஸோ அதே பவர் தான் என்ஹெச்ஆர்சிக்கும் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் சரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலோ ரிப்போர்ட் தேவைப்பட்டாலோ இவங்க வாங்கிக்கலாம். அண்ட் என்ஹெச்ஆர்சியில என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அப்ரோச் ஒரு நான் பைண்டிங் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவோம். ஏன் நான் பைண்டிங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இவங்க சொல்ற ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அவங்களோட பவர் லிமிட்டடா இருக்குன்றதை இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வயலேட்டர்ஸ் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் யாராவது வயலேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பனிஷ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இவங்களுக்கு கிடையாது. ஸோ அப்படின்னும் போது அதை தான் நம்ம இன்னபிலிட்டி டு பனிஷ் வயலேட்டர்ஸ்ல சொல்றோம். அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேட்டிவ் அத்தாரிட்டியும் இவங்களுக்கு லிமிட்டடா தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆன் கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது இவங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இந்த பாஸ்ட் 1 இயருக்கு மட்டும்தான் அவங்களால எடுத்து பண்ண முடியுமே தவிர ஹிஸ்டாரிக்கல் கிரீவன்சஸ்க்கு எதுவுமே இவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ லேக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட ரியாக்டிவ் அப்ரோச் ஸோ இது வேற ஏதாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தவிர வேற ஏதாவது அவங்க ரியாக்டிவ் அப்ரோச் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அது ஆஃபன் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் என்ஹெச்ஆர்சியால ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ். அண்ட் ஆஃப்டர் தட் ப்ரிலிம்ஸ்ல என்னென்ன மாதிரி எம்சிக்யூஸ்லாம் நம்ம கேட்கலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அசெஷன் அண்ட் ரீசன் பேஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அசெஷனை பாருங்க. The National Human Rights Commission is to be headed by a person who has been a former Chief Justice of India. So former Chief Justice of India தான் என்னவா இருக்காங்க என்ஹெச்ஆர்சியோட சேர்பர்சனா இருக்காங்க. ஸோ அசெஷன் ஆப்வியஸா கரெக்டா தான் இருக்கு. அண்ட் ரீசன் பாருங்க the chairperson of NHRC hold office for a term of 3 years or till he attains the age of 70 years. ரெண்டுமே கரெக்ட் தானே அப்படின்னும் போது அசெஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். both A and R are true sir. right answer. So அடுத்து பாருங்க prelims-ல வேற என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம்னு பாருங்க. The chairman and members of the NHRC are appointed on the recommendation of a committee consist of நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு 6-membered body. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல தான் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இவங்க சேர்பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ அவங்க யாருன்னு தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இன் லோக்சபா, லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இன் ராஜ்யசபா, பிரைம் மினிஸ்டர், யூனியன் ஹோம் மினிஸ்டர். இந்த 6 பேரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் என்ன பண்ணுவாங்க பிரசிடென்ட் சேர்பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஆப்ஷன் டி 1 2 3 4 5 and 6 is the right answer. So அடுத்த क्वेश्चन பாருங்க. The ex officio members of the NHRC are. So ex officio members இருப்பாங்கன்னு பார்த்தோம்ல ஒரு 7 பேர். So அவங்க யார் அப்படின்றத தான் நம்ம இங்க பார்க்கறோம். So chairman of the National Commission for Minorities, SCs, STs, women. So இது இல்லாம ஒரு 3 பேர் ex officio member-ஆ இருப்பாங்க. So இவங்க 4 பேருமே ex officio members தான். அப்போ 1 2 3 and 4 option C is the right answer. So அடுத்த question பாருங்க. The salaries, allowances and other service conditions of the members of the NHRC are determined by the. So salaries, allowances எல்லாம் யார் determine பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். Central government தான் determine பண்ணுவாங்க. அப்படின்னும் போது option D central government is the right answer. So அடுத்த question பாருங்க. Which of the following provided for the establishment of the NHRC? So எதனால NHRC ன்னு ஒண்ணு establish ஆயிருக்கும்? So act of the parliament, resolution of the parliament, resolution of the union cabinet, இல்லனா an order of the supreme court அப்படின்னு பார்க்கும்போது an act of the parliament. So act ஆல தான் இது National Human Rights Commission ஒன்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். அப்படின்னும் போது ஆப்ஷன் டி an act of the parliament is the right answer. அதனால தான் நம்ம இத என்னன்னு சொல்றோம் statutory bodyன்னு சொல்றோம். So mains என்ன மாதிரி questions-ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பாருங்க. First question பாருங்க. Though the Human Rights Commission have contributed immensely to the protection of human rights in India, yet they have failed to assert themselves against the mighty and powerful. Analyzing their structural and practical limitations suggest remedial measures. என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. Human Rights Commission நம்ம இந்தியால நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி இருந்தாலும் அவங்கள மைட்டியாவும் பவர்ஃபுல்லாவும் காட்டிக்க முடியல. ஏன் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மெயின் கொஸ்டின் இப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்க என்ன கொடுக்கலாம்னா அந்த limitations பார்த்தோம் இல்லையா அந்த challenges faced by NHRC. ஸோ நீங்க அதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு
நல்ல பாசிட்டிவ் நோட்டா இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. Multiplicity of various commissions of the vulnerable sections of the society leads to problems of overlapping jurisdiction and duplication of function. Is it better to merge all commissions into an umbrella of human rights commission? Argue your case னு கொடுத்திருக்காங்க. சோ என்னன்னு பார்த்தோம். சோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயே எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸா நிறைய கமிஷன்ஸோட சேர்பர்சன் இருக்காங்கன்னு பார்த்தோமா. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, எஸ்டி, விமன், பிசி எல்லாமே பார்த்தோம் இல்லையா. சோ அதெல்லாம் மர்ஜ் பண்ணிட்டா என்னன்றத மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அதை நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதலாம். அண்ட் ஆஃப்டர் தட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த ரோல் ஆஃப் NHRC இன் ப்ரொடெக்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா. ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம இன்னைக்கு பார்த்த ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கம்பைல் பண்ணி கூட எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்க மோர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸ்பார்க்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.